எனக்கு கொஞ்சம் கோவப்படாதீங்க. நான் எப்பதான் கோவப்பட்டிருக்கேன்? கோவப்படுற மாதிரி வச்சுருக்கீங்க. ஐயோ, கோவங்கிறது அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. சண்டைக்கே வராதீங்க சாமி. அதான் எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாது. மழகி போச்சு கோவமே. பழகி போச்சு. எனக்கு சண்டை கட்டி கட்டி பழகி போச்சு. அதான் கோவமே பட்டு பட்டு மழகி போச்சு. ஆளுக்கு கைத்து கட்டல் இருக்குதுல்ல, அவர் எங்கே போடுறதுங்க, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு வேண்டாம் சாமி, இருக்கிற கட்டிலேயே தூங்குற காலம் இல்லை, வேண்டாங்க அப்படின்னு. இதுக்கு போய் நான் பேசிட்டு இருந்தேன்னு சண்டை கட்டுறீங்க. ஒரு நல்லா பேசாமி நல்லா நான் கூட போய் நான் கட்டில வித்து கொடுப்போம். ஒரு மனுஷன் கேட்டாங்க. மனுஷன் தான் கேட்பா, அப்புறம் மிருகமா வந்து கேட்க மிருகம் பேசவா தெரியும். இப்போ வந்து ஒரு முடியலைங்க எங்களால, இங்கே யாராவது இருந்தால் சொல்லுங்க வாங்குறவங்க அப்படின்னாங்க. இந்த காலத்து ஆரம்ப கைத்து கட்டில் வாங்கி போட்டு படுக்கிறாங்க. வயசானவங்க அந்த வசதியை படித்தவங்கெல்லாம் அங்கேயும் வாங்கி அங்கேயும் போட்டு படுப்பாங்க. அதெல்லாம் அப்புறம் வசதி படித்தவங்கலாம் அங்கேயும் போட்டு தான் படுப்பாங்க. எதுக்கு நீ அவங்க வீட்டில் போய் பாருங்க அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கம் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அதே மாதிரி அவங்க வாங்கியிருக்கிறாங்க. வாங்கினது எப்படின்னா, இவர் கஷ்டத்தையெல்லாம் சொல்லிட்டாரு, அழுதுட்டாரு. பெரியவர் தாங்க முடியல. அவரு கஷ்டம் சொன்னாலே கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஆளு. அவர் இடுப்பு சுத்தி பணம் வச்சிருக்கிற ஆளாச்சு. அப்புறம் அவருக்கு என்ன பண்ணுவாரு? இடுப்பு சுத்தி பணம் வச்சிருக்கிற ஆள் அவரு. என்னமா அதெல்லாம் தெரியல. அப்புறம் அதனால என்ன பண்ண, சரி அங்கே போய் பாருங்கன்னு ஒரு வாரம் சொன்னேன். சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, சொந்த பந்துக்கெல்லாம் ஒவ்வொன்றும் அனுப்பிட்டாரு. ஒரு 6500 ரூபா வேணும் ஒரு கட்டில். ஆமாம், இருக்கட்டும். அவருக்கு பிறந்த நாள் பெருசாக எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சிருக்காரு. அடுத்த பிறந்த நாளுக்கு அவர் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அப்போ எப்போ அப்படியெல்லாம் சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ தான் 68 68 தானே, 70 போய் சேர்த்து 68 இருந்துட்டு என்ன பண்ணுறாரு? பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி கட்டல் பரிசளிச்சிருக்கிறாரு. சரி நல்லா ஒரு கட்டில் 6500 பாருங்க, யார் வாங்கி தருவாங்க? அதில் எல்லாரும் வாங்கி தர மாட்டாங்க. நீ உனக்கு ஒரு 2 கட்டில் வாங்கி கொடுக்க சொல்லிக்கலாம்ல. எனக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. உனக்கும் வாங்கி கொடுத்துட்டாரா? அப்போ சரி, அவர் நல்லா போட்டு பாடுமா, நல்லா காயுது, நல்லா நேரம் அப்படின்னு சொல்லி பாடு. சொன்னேன் எப்படி எனக்கெல்லாம் வாங்கி கொடுக்கல சாமி. எனக்கு என்ன வாங்கி கொடுக்குறது? இப்போதான் சொன்னேன். நீ கேட்கறதுக்கு சொன்னேன். நீ கேட்கறதுக்கு கேன பையனா இருந்து எல்லாம் சொல்லுவேன். இப்படியெல்லாம் பேசணும். ஒன்றும் பேசணும். எப்படி பேச சொல்றேன்? எனக்கு எதுக்கு வாங்கி கொடுக்குறாங்க? அவங்க எதுக்கு அப்புறம் எதுக்கு நீ சொல்ற? வாங்கி அவங்க சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுத்தாங்க. அனுப்பிட்டு அவர் அவர் காசு வச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா 4 பேர் பொழைக்க வைக்கிட்டு போ. அதனால அந்த கைத்துக்காட்டல்காரர் வந்து ஒரே சந்தோஷமா, அக்கா நீங்க சொன்னது வந்து பரவாயில்ல, நீங்க சொல்லினா நான் எங்கெங்கயோ ஊரா சுத்திட்டு இருப்பேன். இப்படி ஒரு மனுஷன் கிடைச்சாரு இன்னைக்கு, வயசானவர், பரவாயில்ல, இப்படி ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காரு எங்களுக்கு. அவன் அக்கா மாதிரியோட தம்பிகளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி விட வேண்டியது அவரு தப்பு இல்லை. இல்லப்பா, அவங்க திருச்சியில் ஒரு தம்பி இருக்காரு. இப்போ உனக்கு அப்படி ஆகிப்போச்சு. இப்போ அவங்க வீட்டு பக்கம் வேலை செஞ்ச பசங்களுக்கு கூலி கொடுக்க மாட்டேங்கிறாங்களாமா. யாரு செஞ்ச ஓனர்? அவர் ஓனரு. ஆமாம், அவர் தான் ஓனரு. ஆமாம், செஞ்ச கூலி கொடுக்காது அவர் ஓனரு. வீட்டு வெள்ளையடிக்கு போயிருக்காங்க, கலர்லாம் அடிச்சிருக்காங்களாமா. பணம் கொடுக்கறக்கு 1 மாசமா இழுத்தடிக்கிறாங்களாமா. அந்த மாதிரி இங்க இருக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க கஷ்டத்தை சொன்னதுமே இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்ததுன்னா கடவுள் மாதிரி இருக்குதுங்க. நீங்களா? அவரு கடவுள் மாதிரி இருக்கு. ஆரியம் வாங்கிட்டார் ரோட்டுக்கா, அதனால இருக்கும். அதனால கடவுளை அந்த மாதிரி அவர்கிட்ட ஏதோ சொன்னோம்னா இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறது பெருமையாக தான். அதில் எல்லாருக்குமே பெருமை தான். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. மாதிரி இல்லாதவங்க கேட்டதுன்னா ரொம்ப இல்லாதவங்க, ஒரு இல்லாதவங்களுக்கு எல்லாருமே ஆண்டவன் கூட சொல்லியிருக்கேன். எல்லா ஆண்டவன் அத்தான் சொல்கிறேன், இல்லாதவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி. யார் பண்ணுறது? யாரும் பண்ணுறது இல்லை. இருக்கிறவனும் பண்ணுறது இல்லை. இல்லாதவங்க ஒவ்வொரு நல்ல மனசு இருக்கிறவங்க பண்ணத்தான் செய்கிறாங்க. அது 1000 ஒரு ஆள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு போறாரு. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தா, நீங்க சிடுனே பேசுறீங்களே, என்ன பண்றது? நான் சிடுனா நீ மார்க்கெட்டுக்கு போனால் கத்திரிக்காய் 2 தூக்கி போட்டு வருவேன். நீ அப்பேற்பட்ட ஆள், நீ ஏங்க சொல்ற? ஆமாம், சரி, ஆமாங்க, அப்படித்தான். சொத்த கத்திரிக்காய்னு சொல்லிட்டு வச்சு போடுவேன். நல்ல கத்திரிக்காய் மார்க்கெட்டில் போனால் அப்படித்தான் செய்கிறது. அப்படித்தான் செய்ய. நான் விவசாயம் பாதிக்க மாட்டேனா? எதுக்கு பாதிக்கிறாங்க? 40 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. ஆமாம். ஐயோ, உங்ககிட்ட பேச முடியாது சாமி. எதுக்கு சண்டைக்கு வர்றதுக்கு நம்ம தயாராக இருக்கிறீங்க? நான் சண்டைக்கு வரல, சண்டைக்கு தான் வந்துட்டு இருக்கிறீங்க. அப்புறம் அந்த கடல்காரர்கிட்ட நீங்கள் ஒரு பதில் சொல்லியிருந்தா நெசமா விற்றுருக்காது. என்னமோ நான் பேச அதை நான் சொல்லி விற்றுருக்காது. நீ சொன்னதுனால விற்று போச்சு. நான் அப்பேற்பட்ட ராசி உள்ள வந்துச்சு. ஒருத்தருக்கு ஹெல்ப் வந்து முடியாதவங்க கேட்டால் செய்யணுமாப்பா.
இப்போ இந்த வருஷம் பிறந்தவங்க எனக்கு எல்லா ராசியும் வந்து எகிரி நிற்கிது ராசி எல்லா ராசியும் எல்லா ராசியுமே எகிரி நிற்கிது. எனக்கெல்லாம் நல்லா யாரை கேட்டாலும் எகிர்த்தான்னு சொல்லு. எனக்கு அப்படியெல்லாம் இல்லை. உனக்கு இல்லையா? நீ அப்போ சாந்த இதில் சாந்த சீல சோழ சங்கம சாரிச்சு சாமி உளராதீங்க சாமி.